நல்லா தான் ஆமா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நான் வந்து ரொம்ப விஜயோட ஃபேன். விஜய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த படத்தை என்னால் ஃபர்ஸ்ட் பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்துட்டேன். நல்லா இருந்துச்சு. அந்த செகண்ட் வந்து நாங்க அப்பதான் உள்ள என்ட்ரி ஆகுறோம். அதனால அந்த செகண்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, இப்ப விஜய் வந்து இப்ப சிஎம் ஆனதே எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் மாதிரி தான். இதுவே எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் தான். இந்த மூவி லாஸ்ட்ன்றதால கொஞ்சம் கஷ்டம் தான். கம்பல்சரி திருப்பச்சி படத்துக்கும் நாங்க வருவோம். தளபதி தான் எப்பவுமே. விஜய் மட்டும் இல்ல பாப்போம். செமையா இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச். செம படம். ஆப்வியஸ்லி செமையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதான் அரசியல் அவர் பாத்துப்பாரு, எல்லாமே பாத்துப்பாரு கூடிய சீக்கிரம். அதுதான் தனுஷும் புது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு தெரியல. தளபதி மாதிரி வராது. இல்ல இருந்தாலும் தளபதி தான் கிடைக்காது. இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்த படம் வரணும். இப்ப வருது. பரவாயில்ல. ஐயோ, அது 2 வாட்டி போட்டாங்க. அதுதான் மாசம் இருந்துச்சு. 2 வாட்டி செமையா இருந்துச்சு. So, தனுஷ் கண்ணால பாக்குறேன். ஒண்ணு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல சூப்பரா இருந்துச்சு படம். ஆக்சுவலா கிளைமேக்ஸ் ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணாங்க. பரவாயில்ல, ஏன்னா பெஸ்டா இல்லைனாலும் கிரெடிட் கொடுத்தாகணும். ஒரு இது பண்ற பெரிய லட்சியம் தான் இது. சினிமா விட்டு சிஎம் இது போய் கூப்பிட்டு இவரு தான் ரொம்ப ஆர்வமான விஜய் ஃபேன். நாங்கள் வந்து ப்ரொமோஷன்லாம் வேற பண்ணியிருக்கோம். வேற டிவி கேக்கு இது பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு. 30 இயர்ஸா இவரு பெரிய இவரு சொன்னா நல்லா இருக்கும். படம் கம்ப்ளீட் மாஸ் என்டர்டெய்னர்ஜி. லாஸ்ட் படத்துக்கு கரெக்டான படம். ஃபைட்ஸ் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம், மற்றபடி படத்துல எதுவும் குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. தளபதி எப்பவுமே தளபதி தான், எங்க போனாலும் வெற்றி தான். இனிமே நிஜத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு நடிக்காம. அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஏங்க, என்னைக்குமே ஒருத்தர் தான், அது தளபதி மட்டும்தான். பின்னாடி எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணாலும் அவங்க தளபதிக்கு பின்னாடி தான். தளபதி ஒருத்தர் தான் முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஆமா ஆமா. ரசிகர் வேற, நாட்டு ஆள்றது வேற. அது நம்ம தளபதி தான். கரெக்டான ஆளு, கரெக்டான மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேங்க்ஸ். சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. இதுதான் லாஸ்ட் படம்ன்றதுனால கொஞ்சம் ஃபீலிங்கா பார்த்தோம் நாங்க. ஆமா, டைட்டில் கார்டு, அப்புறம் ஒரு கேர்ள்ஸ் பத்தி, செக்ஸ் எஜுகேஷன் பத்தி, குழந்தைங்களுக்கு அதை எஜுகேட் பண்ணணும்னு சொல்லும் போது அது ரொம்ப எமோஷனலா இருந்தது. நல்ல விஷயம் தான் சொல்றேன். அதை எனக்கு புரியல. பட் ஆனா கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமா இருந்ததுனால குழந்தைங்க அதை பார்க்கறதுக்கு ஆமா நல்லா இருந்திருக்கும் மேபி. தேங்க்யூ. ஆமா, இது ஆக்சுவலி ரவுண்டா ஒரு 17th நடிக்கலாம். 69th மூவின்னு முடிக்காம ஒரு 70th ஃபிலிமா தளபதி நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். சிஎம்னு பார்க்கும்போது இன்னும் பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவர் வராரான்னு எனக்கு தெரியல ப்ரோ. நாங்க டிவி போட்டா விஜய் மட்டும் தான் பார்ப்போம். சாரி, சிஎம் மட்டும் தான் பார்ப்போம். எங்களுக்கு வேற டிவிக்கே வேற எதுவுமே பார்க்க மாட்டோம். நியூஸ் இப்பெல்லாம் நியூஸ் பாக்குறதே அவங்களுக்காக மட்டும் தான் பாக்குறோம். இன்னும் நாட்டு நிலைமையை பத்தி அதிகமா அவரு எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறத பத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க சட்டசபையெல்லாம் பார்த்ததே இல்லை, எப்படி நடக்கும்னு கூட தெரியாது. பட் இது ரொம்ப புதுசா இருக்கு. புது அரசியல் பண்றாரு. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் ஆனா அதான் சட்டமன்றத்துல பாக்கலாம் சார். இதனால கண்டிப்பா ஆக்டரா பார்க்க முடியாது. பட் எங்க சிஎம்மா நாங்க தினமுமே பார்ப்போம் சார்.
இது இல்லாம அந்த டைட்டில் சிஎம் போட்டு அந்த விஷயம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது சார். மாசம் எதிர்பார்க்காதது இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. இப்ப நடக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பசங்களை விடாததுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றாரு. எதுக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் நல்ல விஷயம் இல்ல ஓகே. பட் ஆனா அதுல வர கேர்ள்ஸுக்கு வர மெசேஜ் பாய்ஸும் தெரிஞ்சுக்கணும்ல சார். மெயினா அவங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ குட் டச் பேட் டச் பண்ண சொல்றாங்களா, ஸோ பண்ண கூடாதுன்றத பாய்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். விட்டுருக்கலாம், பட் இருந்தாலும் என் பையனுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். ஓகே தேங்க்யூ. இதை தொடர்ந்து தனுஷ் அவர் வராரு. எப்படி பாருங்க எனக்கு அது யார் வந்தாலும் தளபதி அளவுக்கு வர முடியாது. சிஎம் தான். ஆமா, யார் எந்த ஆக்டர் வந்தாலும் தளபதி தான். எனக்கு அவரோட பிளேஸ யாருமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அவரை எப்பயுமே அதே இடத்துல நாங்க வச்சிருப்போம் சார். இந்த இடத்த விட்டு அவரை நகர்த்த மாட்டோம். நீ ஒன் டைம் வாட்சிங்களா இல்லை மூணு பார்ப்பீங்களா? கொண்டு போவீங்களா? நாங்க இதே இப்ப நான் 2வது ஷோ புக் பண்ணி விஜய் படம் வச்சுக்கோங்க. எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். நாங்க ரீலீஸ் எல்லாமே பாக்குறோம். இப்ப விழுப்புரத்தையும் போறேன் 4 அன்னைக்கு. அங்கேயும் ஷோ புக் பண்ண சொல்லிட்டேன். அங்கேயும் போய் இன்னொரு வாட்டி பார்ப்பேன். உங்களுக்கு ஏன் உங்களை அழுத்தம் கொடுக்குறாங்க, இல்லை கஷ்டம் கொடுக்குறாங்க? என்ன சார்? எல்லாம் பொறாம சார். அழுத்தம் கொடுக்குறது, கஷ்டம் கொடுக்குறது, இன்னும் ட்ரோல் பண்றது எதுக்கு? அது அந்த கேஜிஎஃப் படத்துல ஒரு டைலாக் ஒரு பாருங்க சார். சேம் அதான் திடீர்னு புடுங்கிட்டா அப்படிதான் சார் இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் பொறாம அவரை பத்தி உடனே வளர்ந்துட்டாருல, அதனால எல்லாருக்கும் எரியுது. வேற எதுவும் இல்ல. தேங்க்யூ. லாஸ்ட் படம்னால ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருந்தாலும் ஒரு ஃபீலிங்கும் இருக்கும்ல எல்லாருக்குமே. நான் சின்ன வயசுலேருந்தே ஃபேன். அப்படின்றப்ப இந்த படம் லாஸ்ட் படம் அப்படின்றது எமோஷ்னலாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஒரு இதை விட்டுட்டு போகிறாங்கன்னா இதுவாக இருக்கும்ல நமக்கு. ஏன் உங்களுக்கு டிலே பார்ப்பாங்க? ஒரு நாள் பார்க்காம ஏன் இப்போ பார்க்குறீங்க? படம் டிலே ஆனதா டிலே பார்க்கணும். நாங்கள் பார்க்கறதா கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயாக ஆனோடனே தான் வந்து பார்க்கணும். அந்த இடத்துல சத்தம் எல்லாமே டிலே பார்க்கணும். இவர் லாஸ்ட் படம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இவரோட படங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தால் திரும்ப ரீரிலீஸ் ஆனால் என்ன பார்க்கணும்னு யோசிச்சுருக்கேன். எல்லா படமே ரீரிலீஸ் ஆனால் பார்க்கணும். முடிச்ச 200 படம் ரிலீஸ் தான் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு சுச்சுவேஷனை பார்த்தா இதுக்கு போட்டி அப்படின்றது எதுவுமே இல்லை. தனுஷ்னு ஒருத்தர் வரதை வந்து எப்படி பார்க்கணும்? வரவங்க வரட்டும், எல்லாரும் ஆனால் விஜய் ஆகிட முடியாதுல்ல. இல்லை அது வந்து என்னன்னா ஒரே விஷயம் சொல்லியிருக்காரு, அஜித்தை பற்றி மட்டும் தான் பேசியிருக்காரு. பேசி பற்றி கேட்டுருக்கேன். இல்லை நான் பார்க்குறேன். அப்போ ஆனால் வந்து நம்ம தளபதி அப்படின்ற இடத்துக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. தளபதி தான் நம்ம எல்லாத்துக்கும் ஃபோன்லேருந்து எல்லாமே. அவங்க விமர்சிக்கிறவங்களும் அவங்க மேலே வந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்க எப்படி பார்க்குறீங்க? இன்னும் அவர் கஷ்டம் பல கஷ்டத்தை தாண்டி வந்துட்டாரு. அதெல்லாம் கொடுக்கறதுனால தானே அவர் ஒரு நல்ல நிலைமையில இன்னும் வந்து மேலே வராரு. எதிர்த்தா தானே நமக்கு போட்டி இருக்கும். எதிர்ப்பு இருந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும் ஒரு இடத்துல. ஆரம்பிச்சு வைக்கிறவங்க சிஎம் வைக்கிறாரு. அதை நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். உங்களோட சப்போர்ட்டாக இருக்கு. இருக்கு. தளபதி ஃபேன் எந்த படத்துல ஃபேன்? நான் விவரம் தெரிஞ்ச கில்லிலேருந்து. இந்த படம் ஏன் உங்களுக்கு லேட்டாக முடியுது? புரியல. இவ்வளோ டிலே பண்ணி போகிறதுக்கா? அது உங்களுக்கே தெரியும் ப்ரோ. டிக்கெட் கிடைக்கல. நான் செகண்ட் டைம் ப்ரோ. செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் டே போயிட்டேன், செகண்ட் ஷோ போகிறேன். செகண்ட் டைம் படத்தோட இது ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? அது சொல்ல தரும். எப்பவுமே தளபதி படம் செம்மையாக இருக்கும். லாஸ்ட் சீன் வந்து எமோஷனல் ஆகிடும். படம் நடிக்க மாட்டார் அப்படின்னு புரியல. அது கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு மனுஷன். ஆனால் ஒரு எலெக்ஷன் போயிட்டாரு. ஆனால் இருந்தாலும் இது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒன் லாஸ்ட் சான்ஸ்ன்றது. இதே பேட்டர்ல தான் இன்னைக்கு வந்து தனுஷ் வந்து வராரு. அது நான் சொல்கிறது இல்லை ப்ரோ. ஷார்ட்டா சொல்லுங்க. புரியல. அது அவரு நீங்க அரசியல் அப்படின்னு வராது எப்படி பாருங்க? எங்களுக்கு தெரியல, ஒரு தளபதி மட்டும்